மேஞ்சூர் பேரூராட்சியில் உள்ள ஒரு வார்டில் மட்டும் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் திட்டப்பணிக்கு டெண்டர் கோரப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் பேரூராட்சியின் 15வது வார்டில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் மனைவி பரிமளா சுயேட்சையாக வெற்றி பெற்று கவுன்சிலராக உள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோரின் பரிந்துரைப்படி 15வது வார்டுக்கு மட்டும் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியுள்ள 17 வார்டு கவுன்சிலர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூட டெண்டர் கோரப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் டெண்டரை ரத்து செய்ய கோரி விசிக கவுன்சிலர் அபுபக்கர் மனு அளித்தார். மேலும் பேரூராட்சி இணை இயக்குநரிடம் திமுக, அதிமுக, விசிக உள்ளிட்ட வார்டு கவுன்சிலர்கள் டெண்டரை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தவறும் பட்சத்தில் மேஞ்சூர் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். மேஞ்சூர் பேரூராட்சி சார்பாக ஒரு டெண்டர் ஒப்பந்த புள்ளி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்த புள்ளி எத்தனா வார்டுகளில் சாலை வசதி, ஃபேவர் பிளாக்கு, சிமெண்ட் சாலை ஏறக்குறைய சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த புள்ளி அது. இந்த பணி முழுக்க மீஞ்சூர் பேரூராட்சியில் ஒரே வார்டு 15வது வார்டுக்கு மட்டுமே குறிப்பிட்டு அந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த பருவமழையின் காரணமாக பல்வேறு வார்டுகளில், குறிப்பாக மீஞ்சூர் பேரூராட்சி 2வது வார்டுகளில் அரியன்வயல், சண்முகபுரம், திருப்பதி நகர் இந்த மாதிரி பகுதிகளில் மழையினால் சாலைகள் பலத்த சேதமடைந்தது. இது சம்பந்தமாக சீரமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பலமுறை நம்ம மாவட்ட ஆட்சியர் உட்பட மீஞ்சூர் செயல் அலுவலர் அப்புறம் டைரக்டர் வரையும் மனுக்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்காமல் பாரபட்ச முறையில் இது வார்டு மக்கள்கிட்ட வார்டு புறக்கணிச்சிட்டு ஒரே வார்டுக்கிட்ட இந்த நிதியை கொடுக்கறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது.